டாக்டர் வந்து பார்த்தவரே பாக்கினம் மருந்த குடிக்கணும் குளிச்சியா குடிக்கணும் என்ன எல்லாமே ஒன்றும் சொல்லவில்லையே. உங்களை பார்த்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட நீ இப்போ வந்து இப்போ அம்மா சாப்பிடணும் அலுவலகம் முடியாம இருக்கிற ஒரு பாப்பா ஒரு கதையும் இல்ல காது வந்துடும் சொல்லி போட்டு விதி வந்தால் அப்படித்தான். அண்ணன் சொன்னா நாங்க அப்ப நீ சொல்ற கேட்கறதுக்கு நான் இல்ல பிறகு என்ன மிச்சம் பண்ணி தரமாடு விட்டு கடை அடிச்சாங்க வேற தம்பி அம்மா அப்படி இருக்கிறா. ஓ வாங்கோ அம்மா அப்படி இருக்கிறா. அம்மா அங்க அப்படியா இருக்கிறா. டாக்டர் வந்து பார்த்தவரே பாக்கினம் மருந்த குடிக்கணும் குளிச்சியா குடிக்கணும் என்ன எல்லாமே ஒன்றும் சொல்லவில்லையே. இல்ல இப்போ அடுத்த சேலை நேருது. நேற்று நித்திர 3 நாளா இப்போ எலும்பு பார்த்து கொண்டிருக்கிறேன். மனுஷியோரோ கடைசி நேரம் மட்டும் நானும் சண்டையை பிடிச்சு போட்டேன். என்ன செய்வது விதி வந்தால் அப்படித்தான். உள்ள இப்பயுமே கொஞ்சம் தண்ணி கொடுக்க பாத்து அறிவு இல்லை. தண்ணி போகுது அது போகுது வாயால அது மட்டும் குடிக்கிறா. அதுவும் இப்ப 2-3 நாளைக்கு மேலாம் வயர் கொழுகி கிடந்தா அது இப்ப வயர் கலட்டி எடுத்து போட்டாங்க. மனுச்சு மெலிஞ்சோண்டல போகுது சாப்பாடு தண்ணி இல்லாமல். அது என்ன ஒரு ஒப்புனே குடிக்கிறா கரண்டியால கொடுக்கறது என்னத்தை காணு. யாருக்கு தெரியும் இப்படி திடீர்னு இல்லை மனுஷுக்கு இதா போச்சு. என்னடா அண்ணா என்ன 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 மாதிரி இருக்கு என்ன செய்யறது அப்போ பயமா கிடக்கு. எனக்கு என்ன கடைசி நேரம் அம்மா பக்கத்துல எனக்கு ஒரு 4 கதையை சந்தோஷமா கதைக்கல. அது முதல்ல ஒருக்கா சண்டை பிடிச்சிட்டு போனான். 5-6 நாளை வீட்டு பக்கம் வரையில மனுஷன் இப்படி எனக்கு நான் இப்படி நடக்க மாட்டேன். தம்பியும் வந்து நிற்கிறான். உங்களோட தானே மனுஷி நல்ல மாதிரி உதார போயக்க 4 கதையை கதைச்சு கதைக்கும் அண்டைக்கும் உங்களை கண்டு கதைச்சு வாங்க அண்ணா சொன்னா. அண்டைக்கு நான் சந்தோஷமா காய்ச்சிட்டு போயிருக்கலாம். பெரிய ஆகுறேன் நீ அவசரப்பட்டு இப்படி கதைக்கிற அம்மாவோட அம்மாவோட சண்டை பிடிக்கிறான் அடுத்த வந்து கதைக்கிறான் பழமே அண்டைக்கு பிடிக்க. ஐயோ அவன் போனிக்க மாட்டான் இப்ப வந்து நிக்கிறான் அம்மா பேச அவனோட நேற்று பார்த்து நான் அவனோட கொழுவை பார்க்குறேன். பேச அவன் தேவையில்லை. அவன் சும்மா அப்படித்தான். அவனுக்கு ஒன்று அவன் பிள்ளைங்க மாட்டுது. அவன் வந்து பார் அவன் கதையை பார். அம்மாவுக்கு இப்படி சீரியஸான இது இல்லை. வந்த கண்டா எல்லாருக்கும் போத்தல கொடுத்து கொண்டு அவன் நேற்று பார்க்குறான் பக்கத்துலேருந்து சிரிச்சு கொண்டு இருக்கிறான். அவருடைய ஃபோன் கிடைக்கிறான். சும்மா வெளிநாடன்ற பேர் தான் ஒன்றும் தெரியாது. தம்பி அவன் பார்க்க போறீங்களா அம்மாவை? அம்மா இருக்கா பார்த்து கொண்டு போவாங்க. அண்ணா இரு வாரனுக்கு காட்டு பார்த்து கொண்டு போவாங்க. வாங்க எத்தனை நாள் வேலைக்கும் போயில அம்மா இப்படி சாப்பாடு தண்ணி பண்ணி இல்லாமல் கிடக்குற என்ன செய்யறது யா கிடக்கு. ஐயோ வேலைக்கு போகாமல் அதை படிக்க உனையும் படுக்க போகுது. பிள்ளைட படிப்புக்கு என்ன செய்ய போனது யா கிடக்கு. தம்பி அலைவலுக்கு நான் போட்டு பிறகு வாரன். சரி சரி அம்மா கவனமா பாருங்க. அப்ப சரி வாரன். இங்க அவ்வளோ நேரம் போனி இதுல இருக்காங்க இங்க இருக்கிறது. எங்க ஓடுவாரா எங்க ஓடுவார் அப்ப தண்ணி நீ வேமா பறிக்கி விட்டு பறிக்கு நாங்கடா கொடுக்காத இப்ப வேண்டும்.
சொல்ல வாடா சொல்லி வந்தா டேய் இப்போ தப்பையும் செய்து விட்ருவான். அதான் என்ன இவன் சாக்லேட் கொண்டு சாக்லேட் இளைஞரோட கொடுக்கக்கூடிய ஆள். அம்மாக்கு அதை கொடுத்து விட்டுறா சாப்பாடுக்கு பாடு. பின்னேரம் இருக்கா நீ தான் பால் வாங்க வேணும். ஏய் தெரியாம மாதிரி தெரியும். என்னடா செய்யற என்ன செய்யற என்ன என்ன செய்யறேன்னு எனக்கும் தெரியல. என்ன உனக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லை. எத்தனை நாள் லீவ் அடிச்சிட்டேன் நான். அடே நீ போவாட்டி உனக்கு சம்பளம் பெற மாட்டா நாங்கள் போனா தான் எங்களுக்கு போவாட்டியும் சம்பளம் பெற மாட்டா. நான் லீவ் எடுத்து நான் லீவ் எடுத்து போட்டேன்னு சொல்லுவா மண்ணு. நீ நான் தான் நீங்கள் முறிகிறோம். அவன் வெளிநாட்டால் வந்து தண்டை வாடல திரிகிறான். படிகளோட போய் நேற்று கூழ் குடிச்சிருக்கிறான். முந்தின நாத்து போத்தில் கொண்டே குடிச்சு கடற்கரையில் ஏதோ பாட்டி எல்லாம் அம்மா சீரியஸாக கிடக்கு உனக்கு என்ன பாட்டி நல்ல அப்பையும் சொன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு படுறவான். வீட்டை பற்றி ஒரு பாசம் பந்தம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு. அவள் எத்தனை நாள் சாப்பாடு எல்லாம் கிடக்குறா. அவள் எனக்கு போன் அடிச்சு ஒரே கத்துறாள். மாறான் மைனர் மாதிரி போக்குறும் இடத்துல திரிகிறான். இதான் இங்கே போகிறாங்க. அது மூத்தவள் எடுத்து எக்ஸாம் எடுதான். அப்பா என்ன நீ இன்றைக்கு பார்த்துட்டு நீ நாளை போய் கொண்ட வேலையை பாரு. அந்த வேலையில முடிச்சுட்டு வா. நான் என்னன்றா போடுறது இவனை விட்டுட்டு அம்மாவை விட்டுட்டு வெளிப்பக்கம் இருக்கா கூட்டம் அங்கெல்லாம் ஊத்தியா கிடக்கு. அங்கெல்லாம் முழு கஞ்சலும் கொண்டு கிடக்கு. ஆக்கள் வார இடத்துல என்னென்ன வச்சுக்கிறீங்க பாருங்க வீடு வாசல். இதான் சொன்னா நான் அங்கே போய் அந்த அவங்களோட ஹோட்டல்லே நிற்கிறேன்னு. அங்கே ஏசி போட்டு இவ்வளோ வடிவாக கிடக்கு. போகவே ஆசையா இருக்கு மழக்கு. அப்ப என்ன நீ இந்த வந்த தம்பி அங்க அம்மாவுக்கு சீரியஸா இருக்க நாங்க எங்களை கதைக்க வைக்காத சொல்லிக்கிறேன். நான் இல்ல நான் நேற்று இருந்து பார்த்து கொண்டு கொண்டேன். மனுஷி இவ்வளவு சீரியஸா கிடக்கு. நீ உண்ட பாத்துல கூத்தடிச்சு கொண்டு தெரியல. நீ அறிவிலா வேற காய்ச்சி கொண்டிருக்கிறேன். குப்பையா இருக்கிறீங்க. அப்ப நான் என்ன இந்த வீட்டு வாசல்ல இருக்கிறது சொல்லாம அடே அந்த அண்ணாண்ட பயம் இருக்கிறா. நீ அந்த ஆளுக்கு வேலை சொல்லி இருக்கிறான். நீ விடியல இருந்து பார்த்தேன். பான் வாங்கல இருந்து முழுது வந்தால் செய்து கொண்டு தெரியும். பான் வாங்கினா குறைஞ்சா பான் வந்திருக்காரு மறைச்சா நிக்க மாட்டானே. எனக்கு வரையல் கிரான் தான் நீங்க பட்டேல் படிச்சுருக்கிறாள். நான் இருக்கா கூட்டே போவோம். படிக்கட்டும். பட்டேலை வந்து கூட்ட சொன்னா நீ கூட்டு எடுத்து அங்க அது கிடாக்க எடுத்து கூட்டுங்க. குப்பையா இருக்கிறீங்க லிங்கியத்தை ஆக்க. அங்க கனடாவில் எப்படியா இருக்கிறோம் எவ்வளவு நீட்டா இருக்கிறோம். அங்க ரோட்டில் சோறு ஓட்டு சாப்பிடலாம் அவளா அப்ப சாப்பிடு. அண்ணா நீ இவன்ட கதைக்கு பா சொல்லி கொண்டிருக்காத. பிள்ளைன்னா அப்பா சாத்து செத்துக்கும் பெறையில வந்து இப்ப என்ன கூத்தடி கொண்டுக்கிறேன். 18 வருஷத்துக்கு பிறகு வந்து கொண்டு தக்கு கேளா கள்ளி எடுத்து கொண்டுக்கிறேன். இஞ்சியராப்பா இப்படித்தான் உங்களோட நினைப்பு கிளம்பி சுத்த பத்தம் பத்தி கொண்டிருக்கல. நாங்க நேற்று பாக்குறோம் டொய்லெட்ல பேசி கொண்டிருக்கிறேன். மனசு சீரியஸா இருக்கிற உள்ள டாக்டர் வந்துக்கிறோம் அங்க கத்தி கொண்டிருக்கிறேன். என்ன தெரியாது. நான் ஒரு வேளை போகணும். அங்க சூப்பர் மார்க்கெட்ல யாரை விட்டுட்டு வந்ததோ அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாதுல. இங்க பார்த்தா சிசிடிவில பார்க்க அது ஒழுங்கா வேலை இருக்கு. நான் போனா தான் நாங்க பிசினஸ் ஒழுங்கா நடக்கும். அப்ப போவோம்டா நாங்கள் பாக்குறோம். வேலை முடிச்சு விடுங்க. நான் போகிறதுக்கு விளைக்கிறது. அடே உன்ன மாதிரி தானே நாங்கள் நான் இந்த அரசாங்க வேலைக்கு போக நிக்கிறேன். அண்ணா அவன் தண்டை வேலையை போக நிக்கிறேன். அவன் பிள்ளை குட்டிய அவன் மூணு பொம்பளை பிள்ளைடாப்பா. அவனை எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியும். அஞ்சன் காசு கொடுக்குற நீ போன் எடுத்தாலும் எடுக்க மாட்டேன் கதைக்க மாட்டேன். அப்புறம் இப்ப வந்து டாக்டர் மண்டா நீ இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்துகள். இந்த பிடிக்க போய் இப்ப பாரு. நீ எங்க போனி? நாங்களும் பிள்ளை குட்டிய வீடு வாசலாம் விட்டு போட்டு தான் நிக்கிறோம். இங்க எங்க போனீங்கன்னா கூட ஊர்க்காரர் பிடிக்கணுமா? ஒரே ஒரு வண்டாட்டுக்காரன் வந்து காணாதாக்களை கண்ட மாதிரி கூட்டி கொண்டு போய் கிடந்த அதுக்கு என்ன நீ வலிக்கடி தெரிகிற? நீ அம்மா பார்க்க வேணா இங்க நிக்கணும். நீ பார் நடக்கிற அரவாசி போத்துல வேண்டி போட்டாங்க. ஒரு தடவை ஒன்று கும்பிடுறாங்களே. இனி பின்னேரம் பெறுவாங்களா? ஆடு வெட்டி இதுன்னு சொல்லி சொன்னவங்க ஆடு பார்த்தது நீ அக்காவா கொக்காவோட கதை இது அவ்வளவுதான் கேட்கிறாள். நீ கேள்விப்பட்டு போவேன். அங்க தம்பிக்கு போய் சொல்லி தொம்பிக்கு உண்டு. தொம்பி அவன் உன்ன கட்டுற ஒளிம்பி போறான். உங்க போய் தொம்பிக்கு சொல்லு. இல்லதாங்க நான் பாக்குறேன் என்னன்னு பாக்குன்னு போறேன். அம்மா ஆகலும் போய் இல்லாம இருக்கிறாள். ஒன்னும் செய்யறாள். போய் பாருக்கா அவருக்கு உள்ள போய் பாருங்க. சாப்பாடு தண்ணி தீத்துல வேண்டாம் பாரு. பிஸ்கெட் ஆச்சு கொடு எல்லாம் கொடுத்துனாங்க. சரி வேற இல்லை. மனுஷுக்கு பொலிக்காண்டு கொப்பளிக்குது. நேற்று கொஞ்சம் குடிச்ச அப்புறம் குடிக்கல. பாலு கீழே உண்டு. சரி ஏதாச்சும் மதியம் பாப்பம் போய் அம்மா அவருக்கு பேர் பக்கத்துல இருந்து நீ ஒரே ஒரு பொம்பளை சேரவனா நீ இல்ல அக்கா பக்கத்துல இருக்க வேணும். அவனை போய் பாரு அவன் என்ன செய்யறான்.
அவன் கண்டோசை கொடுத்து போடுவான் அம்மாவுக்கு. வேணாம் தம்பி, மதியத்துக்கு சாப்பாடு வாங்கணும்டா. தம்பி ஏன் எல்லாத்துக்கும் மிச்ச வெளிநாட்டு காசு தான் உங்களுக்கு தேவை. அவன் வேவியன் பிரச்சனை இவற்ற வாழ்ந்த மனுஷன் அங்கே அத்தான் வந்துட்டு ஒன்றுக்கு புறா இல்லை. நடு ரோட்ல காணு கிடக்குறான் டேட்டு தலைவலி. என்ன பேர் டிகிரி நீ தான் போத்தல் கொடுத்தனியா? நீ தானே போத்தல் கொடுத்தனியா? உனக்கு அம்மா சீரியஸா இருக்க என்னத்துக்கு போத்தல் கொடுத்தனி? அதான் குடியன்னு உனக்கு தெரியா? உனக்கு என்ன குடிக்க தெரியாது. ஏற்கனவே 2 டிராக்டரை கொண்டு வித்து போட்டான். அதெல்லாம் பழைய கதை. கதைக்கார இப்ப எடுத்துக்கொண்டே கனடா மியூசியத்துல கொண்டு பார்த்தா எல்லாம் வித்து போட்டு இருக்கிறீங்க. தம்பி அடி வாங்க போறேன். வீடு பார்க்க ஒரு ஆள் வரப்போகுது. அடி அவள் வீட்டு குழம்பிட்டு போகிறேன். அவள் ஏற்கனவே காலி ஆடுவாள் பேசாயிடுறா. இப்ப வீடு பார்க்க ஆள் வரப்போகுது. அவள் உள்ளுக்கு நிக்கிறாள். கூட்டுங்க வீட்டை. என்ன பாக்க வீடு பார்க்க போறேன். எல்லாம் சுத்தி பார்க்க வீடு என்ன பாக்குறது? எல்லாம் ஆக்களை சொல்லியாது. என்ன சொன்னது? வீடு வீடு விற்க போறேன். யாருக்கு? யாருக்கெல்லாம் ஆக்களை தான் விற்கிறது? வேற விற்க போட்டு நான் போகணும் கனடா. என்னடா நீ என்ன திருகிறாள் தெரியுறா? நீ இப்ப மாசத்துல 8,000 பேர் அடக்கு விசாரிக்க வர என்ன கதைக்கிறானுவன்? உங்களோட இருந்தீங்க அலட்டி கொண்டு அம்மா சீரியஸா கிடக்க வீடு விற்க போறேன் பேக்க சொல்லிக்கிறா நீ தம்பி. எந்த வீட விற்க போறானி? இந்த வீட சொல்றான் அண்ணன். அடே இந்த அம்மா கிடக்குற கடைக்கு நீ இப்ப வீடு விற்கிறேன்னு காடு விற்கிறேன்னு நீ அப்ப அம்மா அப்பா சீரியஸா இருக்க அம்மா பார்த்து அம்மாவோட 4 கதை கதைக்க வேற இல்ல. நீ அது கதைக்கத்தான் படத்து நித்திரவல்றாவே கதைக்கிறது அவாவே கதைக்கலாம் நிக்கிறா. அதெல்லாம் சரி இருக்கட்டும், வேணா முடிச்சு விடுங்க. நான் ஒரு வேலை அங்க போகணும். அங்க சுப்பா வாங்க லாக்கல விட்டுட்டு வந்து அங்க ஒழுங்கா என்ன நடக்குது? என்னத்த முடிக்கிறது? என்னத்த முடிக்கிற சொல்லு நீ. என்ன முடிக்கிற? உண்ட கதை புளையா கணக்கு இங்க பா தம்பி. என்ன முடிக்கிற? அண்ணா எலும்பு நீ வேலையை என்ன அவன் கதைக்கிறான்? என்னடா முடிக்கிறான்? என்னடா என்னடா இவன் என்னடா முந்தி இருக்கே சொன்னதானே கடைசி படிக்கு தான் வீடு வளரும். தெரியாம மாதிரி முழுசுரியும் அரசாங்க வேலைன்ற ஒரு கோதாரியும் தெரியாம திருப்பி என்ன கேட்க என்னத்தான் வீடு வளர்ந்து சொன்ன மாமா நான் வித்து போட்டு கனடா போறேன். அதுக்கு மனுஷி உயிரோட இருக்க என்னடா அவனை பேக்க வச்சு கொண்டிருக்கிறா நீ? மனுஷன் ஒலிம்பி கதைச்சா தானடா சைனாக்கு வச்சு போனோம். இப்ப இனி வந்தப்ப சொத்துக்கு தான் வந்தது. உனக்கு உன்ன எவ்வளவு சொத்துக்கு சொல்லுவான்? டேய் அப்பா நீ செத்த வீட்டுக்கு மராவனி இப்ப இதுக்கு தான் வந்திருக்கிறேன். நீ கேள நீ என்ன கேட்க வேண்டியா? இல்ல உனக்கு இப்ப நீ ஏன் சொத்து பத்து கதை உண்ட கதையை பார்த்தா இங்க வந்தா சொத்து பத்துக்கு தான் வந்திருக்கிறேன். மனுஷ சீரியஸா கிட கதை பத்தி ஒரு சின்ன பேர் கூட எத்தனை நாளா அண்ணைய பாரு அவனை கண்ணை பாடுறான். 17 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கான். அக்கால அவன்ல மூஞ்சிய போய் பாருடா. அப்படி என்னடா இப்ப வீட வைக்கிறது? என்னடா நீ ஒரு ஒரு நாரியமில்ல ஆளா கிடக்கடா நீ? என்னடா உன்னதான் அடிப்படையில நிக்கிறாடா. நான் அப்பா நடந்து இந்த தோட்டமுத்துறவை நடந்து பட்ட பாட்டுக்கு உங்களை பார்த்து வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட நீ இப்ப வந்து இப்ப அம்மா சாப்பிடும் அலுவலை முடியாது நிக்கிற பேயா? அடே அங்க 1000 இருக்குது இப்ப இல்லாட்டி தெரியும் அடிச்சும் அது ஒன்றும் இல்லையாக்கா. அவள் வந்துட்டாள். பேசாரு அவள் வந்து மத்த அவனுக்கு இங்கே குடிச்சு போனிப்பான். அப்புறம் அவனை அடிச்சோன்னா இப்போ இங்கே வந்து அவன் கூட்டாடுவான். அதான் வந்து சரியாக்கா நீ போய் அம்மா பார் ஒன்றுமில்ல நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் நிக்கிறேன். என்னடா வந்து காசு கேட்கிறீங்க? கனடால இருந்து வந்தா அங்கே என்ன காசு என்ன கட்டுக்கட்டா சுக்கச்சுக்க கொண்டு வர கஷ்டப்பட்டு போயிருக்கிறியோ? அப்ப என்னது காணிஞ்ச வந்த நீ? அப்ப வீட்டுக்கு வந்த நீ? ஒவ்வொரு தரம் 4-5 சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வச்சுக்கா, பெட்ரோல் செட் எல்லாம் வச்சுக்கா. நான் ஒரே ஒரு கடை தான் வச்சுக்கிறேன். தெரியுமா எவ்வளவு கஷ்டம் எனக்கு? அதுகள் தெரியும். என்ன ஒன்றரை 2ல வந்து நான் ஒன்றரை எங்களுக்கு எல்லாம் தெரியும். முண்டா தெரியுறாங்க. அடே ஒரு நாள் அப்பா செத்த வீட்டுக்கு போன் அடிக்க கதைச்சு போட்டு காசுன்னு சொல்ல முடியும் கட் பண்ணி போட்டாங்க. அதுக்கு பிறகு 18 வருஷத்துக்கு இப்போ வந்து நிற்கிறான். அது நான் கட்டா இல்ல நெட்வொர்க் கட் ஆயிட்டு இடையில கவரேஜ் இல்லாம நின்னுட்டு புற எடுத்து நீ புற எடுக்கலாடா அண்ணே நான் படிப்பறிவு இல்லாடி எனக்கு அறிவு இருக்கடா. புள்ளைய சொல்லி தர அதுக்கு தானே நான் புள்ளைய முகாமில் நாங்கள் வந்து சீரியஸா அங்க முகாமில் நாங்கள் 5 காசுலாம் தெரிய கோல் எடுக்கல என்னவன் இவனெல்லாம் ஒரு மனுஷன். நீ இவனோட காட்சி நிக்கிற கடைசி தம்பி நாங்கெல்லாம் தூக்கி அந்த நேரம் நீ போயிருந்தாலும் மங்களை எல்லாரும் எடுத்து விட்டுருப்பேன். இவன் போய்க்க என்னன்றா நீ சொல்லி போன முட்டா நீ என்னன்னு சொன்னி? அம்மாக்கு என்னன்னு சொன்னி? என்னன்னு சொன்னி? அம்மா அந்த முழு எங்கட அண்ணன் சங்கிலின்னு எல்லாம் கொடுத்து தானே உன்னை அனுப்பினேன். அவன் தான் முதல் வசதியா இருந்தோம். இப்ப பாரு அவன் எங்களை விட எல்லாரும் கேவலமா போயிருக்கான். 3 பொம்பளை பிள்ளையடாப்பா. அவன் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறான்? அம்மா பார்த்த வேலை கடைசி பொடி உனக்கு இல்லாது. நீ உனக்கு ஒரு விளக்கம் இல்லாம உடனே கத்துற.
நான் உன்னோட எவ்வளோ அன்பா இருந்தேன் முந்தி சின்னல்லே இங்கேயே பனி குளிரண்டா உனக்கு இந்த வீசிங்கள் அது எல்லாம் பாரது அங்கே கனடாவில் குளிர் இருக்க நீ இருக்க மாட்டேன் அதுக்கு தான் நான் உன்னை எடுக்கிறேன் அத்தானையாவது பார்த்து எடுத்து விடணும். அந்த பெருக்குட்டியை கொண்டு போய் நான் உழக்குவாங்க கனடாவுக்கு டீச்சர் கேட்கலாம் எங்க அந்த காரண்டாலுகள் என்ன மாதிரி ஏய் காரண்டாலுகள் என்ன மாதிரி காரந்த அது வேற அது மேலே இல்லைன்ற வேற அப்ப ஆசையா இந்த கார் ஆக்கள் வெறியிடம் கூட்ட வச்சு போட்டு நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து குடியாரணும் தானே கட்டி தந்து நீங்க கிடந்து சொத்தெல்லாம் நீங்க அவ அக்காவோட இவன் கத்துறது நான் அப்படி என்ன குடிகாரன்றேன் ரெண்டு டிராக்டரையும் ஒரு கிடந்த அப்பா அந்த காரையும் வித்து போட்டு குடிக்க கொண்டு இல்லை அவருக்கு நீங்களாம் கட்டி தந்த நீங்க எல்லாரும் பார்த்து கட்டி தந்த நீங்க மட்டும் நல்ல நல்ல பொம்பளையெல்லாம் கட்டி விட்டீங்க இங்க எனக்கு மட்டும் நல்ல நல்ல பொம்பளை நாங்களும் இந்த கோடீஸ்வரா இருக்கிறோம் இங்க சரி அதான் வேண்டாம் அப்பா அந்த காரை அவா வச்சிருக்கட்டும் அங்க கார் ஒண்ணும் இல்ல எல்லாம் வித்து குடிச்சு போட்டாங்க அதான் சொல்றேன் அவாட கழியுது அவாட்ட 2 டிராக்டரை வாங்கி நீங்க உழுங்கோ அட டிராக்டர் வித்து போடாத நீங்க என்ன உழுங்க என்ன உழுகுற நீ என்ன உழுகுற அடே எனக்கு வேலை இருக்குடாப்பா நீ எனக்கு நீ தம்பி அண்ணன் சொன்னா நாங்க அப்ப நீ சொல்ற கேட்கறதுக்கு நான் இல்ல பிறகு என்ன நீ இல்ல நீ நேற்று பள்ளியில போறான் திரிகிறா நீ அம்மா அவங்க உள்ள சீரியஸா இருக்கிற ஒரு நினைப்பு இல்ல உனக்கு வந்த அப்ப இவ்வளவு நேரம் நினைப்பாதான் நீ வந்ததே நீ பாசத்துக்கு வந்தரே இல்ல இவன் இருக்கிற இவ்வளவு சொத்து பத்து பச்சு காசு எவ்வளவு வச்சுக்கோ 18 வயதுக்கு மேல என்ன கனடா போய் வெள்ளாடுல நின்று இப்போ 2 படிகளையும் பெத்து வச்சுக்கொண்டு அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறேன் பொம்பளை பிள்ளை ஒரு படியன் எத்தனை பிள்ளையாச்சும் உனக்கு தெரியுமா உங்களுக்கு எத்தனை கோலத்துக்கு காய்ச்சா தெரியும் நீங்க குப்பையில இருங்க ஏன்னா தெரியும் அப்பா இருக்கே சொன்னது கடைசி படிக்கத்தான் வீடு வள வேண்டும் பொம்பளை பிள்ளைக்கு தான் நெல்ல பொம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளைன்னு மனுஷன் ஒழுங்கால இருக்கணும் அது கொண்டு டாக்டரையும் எடுத்து போட்டு போய் அதுக்கு கொடுக்கலுமே எல்லா சொத்தையும் அழிச்சு போடுங்க இதுகிட்ட கொடுத்தா எங்களோட பரம்பரை சொத்தை பாதுகாக்கணும் தான் நான் மினக்கட்ட அங்க இருந்து வந்திருக்கேன் அவள் பொம்பளை பிள்ளைக்கு தான் எல்லாம் இருக்குது ஆனா அன்னைக்கும் இருக்குது அண்ணதான் கடைசி வரை அம்மா பார்த்து கொண்டு இருந்தது அம்மா இருக்கப்ப சத்தம் கேட்குது அடே நான் தாண்டா பாக்குண்டா சர்க்கரைக்காத மூஞ்சல உதுப்பி விட்டு என்ன வீடு பார்க்க வரப்போறாங்க அவளாம் கதை சொல்லிக்கிறாக்கு மனசு சீரியஸா இருக்குது அம்மா எழும்பி கதைச்சு யாருக்கு என்ன கொடுக்க அம்மா எடுத்து சைன் வச்சு தரட்டும் சைன் வச்சா அது நடக்கட்டும் அப்ப என்றால் நீ பலிக்கிட்டு போ திரும்பி வரையலாம் அடே ஒரு நான் இத்தனை ஃளைட் டிக்கெட் என்ன விலைன்னு தெரியுமா போய் வர எவ்வளவு அட இப்போ நீ என்னத்துக்கு வந்த நீ அம்மா கொஞ்சமா அம்மா கேல ஆண்டு 18 நாளைக்கு சொன்னா உனக்கு நீ எப்ப வந்த இல்ல நீ எப்ப வந்த நீ இல்ல எப்ப வந்த நீ அம்மா ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு காட்சி கொண்டு கேக்க நீ வரே இல்ல இப்ப நீ வந்திருக்க சொத்து பத்து காட்டி வந்திருக்கல கடைசி நேரம் நீ உண்ட நினைப்பு அம்மா முடிஞ்சிரும் அந்த எல்லாத்தையும் மலிவாக போகலாம் உண்ட நினைப்போட இங்க இருக்கான்னு சொல்லிக்க உண்ட கதை அப்படிதான் இப்ப இருந்தது நீங்க தானே சொன்னீங்க டாக்டர் ஒரு கிழமை தான் கிடக்குமாலன்னு சொல்லி சொன்ன வராம அதப்பா போன காலமா சொன்னா 17 அம்மா ஹாஸ்பிட்டல் போக முடியாது நீ அதுக்கப்புறம் கோலை எடுக்கல காசு பறிச்சு போட்டு அண்ணா நகையை மிண்டு மனுஷன் நகையை மித்தானே போல செய்து வச்சுக்கிறோம் நாங்க 68 தடவை இங்க வந்த மாதிரி கதைக்கிறேன் ஒரு கதை பேர் வந்து நிக்கிறேன் டிக்கெட் விலை எனக்கு டிக்கெட் விலை ஒன்றும் தெரியாது எனக்கு அம்மா மட்டும் தான் தெரியும் நான் அம்மாவுடைய பாக்குறேன் சரியோ உன்னால என்ன ஏழுமோ அதப்ப இங்க வீடு விக்கலாம் ஒன்றும் செய்யல என்ன உண்டா கூட எங்க கூட இல்ல கேக்குறது உண்டா கூட அம்மா டைம் வை காட்டி நாங்க எல்லாம் டைம் அம்மிக்குறாய் பாய் சொல்லும் உனக்கு அம்மிக்குறாய் பாய் சொல்லும் என்ன மனுஷி வந்தாலோ தெரியும் அவள் அண்ணனை விட்டு அத பத்தி எல்லாம் நீ கதைக்கலாம் தம்பி இவ்வளவு நேரம் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கொண்டு வந்து எழுதித்தாங்க ஒன்னும் தெரியலாம் இவ்வளவு நாள் நாங்கள் கொண்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு காசு காசா எல்லாரும் நகையும் செலவழிச்சு போட்டு நாங்க இருக்கிறோம் நீ வந்து கொண்டு கடைசி நேரம் வந்தோன்னா உண்ட நினைப்பு நீ ஏற்பட இறங்கினோட எல்லாம் முடிஞ்சிடும் செத்த வீடு கொண்டு வருவாங்க வாங்க நீ எல்லாத்தையும் புடுங்கி கொண்டு போலாம் வெளுத்தாண்டா பிடிச்சோம் படிக்கிட்டு போறாங்க இன்னைக்கு படிக்கிட்டு போ நீ ஜடிக்க கூடாது பக்கத்துல போய் வார்த்தை எனக்கு சந்தேகமா கிடவன் கேடாவில் எங்க உண்டவன் என்ன விட எங்க கஞ்சனா கிடக்கு நீ அப்ப நீ தானே கத்த வைக்கிறா பேயா நீ இங்க உள்ள வரத்த இல்ல போடா நீ எங்காச்சும் கொட்டல போயிரு போ இங்க அம்மா இன்னும் உன்னால பாரு சத்தம் போட்டு மனசு அங்க சீரியஸா கிடக்குற நாங்க சத்தம் போட்டு உன்னால் இங்க நீ வீட்டு பக்கம் நீ பல்லாட்டு காசுக்கு தான் நீ பழையம் போடு கதைக்கிற அவ மனுஷன்காரன் போத்தல் வாங்கி குடிச்சு கொண்டு இருக்குது அவனை இவா இந்த கதை சொல்ல வந்துட்டா டாக்டர் அப்பா அந்த காரையை வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு 5 செலவச்சிருப்பானுங்கள் கொடுத்துருக்க வந்த தண்ணு கட்டுப்பேன் எல்லாம் சொல்லி போட்டேன் நீங்க அந்த அளவுக்கு ஒன்றும் கொடுக்க இல்லையா ஒரு காப்போத்தில் கூட வேண்டி கொடுக்க இல்லையா இது வேற காப்போத்திருக்காக நினைக்கிறேன் காப்போத்திருக்காத என்ன பிள்ளைக்கு படிப்புக்கு ஒரு 5-10 ரூபா தர இல்ல புறா நீ காப்போத்திருக்காக நினைக்கிற
அந்த பாவம் ரோட்டு அழுதோடு தெரியும் உங்கள மாதிரி நினைக்கிறேன். சி உன்ன மாதிரி ஒரு மனுஷனை நான் காணலையாப்பா. சி பார்த்து போய் எனக்கு தான் ஒரு பாப்பா ஒரு கதையும் இல்லை காது வந்துடும் சொல்லி போட்டு நீங்கள் ஒரு சகோதரம் மட்டும் அங்க இருந்து வந்துனா இவ்வளவு துன்பப்பட வேண்டி கிடக்கு. அண்ணே அண்ணே இவன் நடிப்புக்கு நாங்கள் ஒண்ணு மயங்கிறா நீங்க ஒரு சகோதரமாடா, சீரியர்கள் போய் தொலைங்கடா. நாங்கள் இடமேந்து வந்திருக்கேன் ஒரு கோல் எடுத்து கேட்காத நாதாரி எங்களை ஒரு தடவை மதிக்க இல்ல. நீ உன்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பினாங்க. அம்மா சீரியஸா இருந்தாலும் வீட்டு எழுத வாங்கி வந்திருக்கிறேன். உனக்கு அங்க 2 கடை இருக்குன்னா இவ்வளவு காசு வச்சிருப்பா நீ கோடிக்கணக்குல. எனக்கு அந்த காசா இல்ல அப்படி எனக்கு இங்க என்ன சொல்றது, எனக்கு தர வேண்டும் சொத்து சொன்னாங்க. அப்ப எல்லாம் குலுக்கி போடுங்க. என்ன குளிச்சு போட அதோட தேவையில்லை. வீட்டை 2 பிரிக்க அப்ப நடுவால ஓட்ட கிளி இந்த பக்கம் கிழிச்சு போடு. இல்ல 4 பிரிக்கும். 4 பிரிக்க என்ன 4 பேருக்கு தானே வேணும். அப்ப கட்டுங்க நல்ல சோக்கான ஒரு சலஞ்சிருக்க எல்லாம் சுவர பிரிச்சு கட்டுங்க. நானும் அண்ணன் அவ்வளவு இந்த அம்மாக்காண்டியும் வீட்டுக்காண்டி நாங்கள் அவனெல்லாம் அவ்வளவு முறிஞ்சவன்டாப்பா. இந்த குடும்பத்துக்காக ஒண்ணு குடுக்குறேன். அடே இந்த குடும்பத்துக்காக அரசாங்க வேலை அரணுக்கிறதுக்கு தேவையில்லை. அரசாங்க 50,000 எனக்கு சம்பளம். அப்ப நீ போட்டுக்கொள்ள நடக்கிற 2 தூணை மட்டும் கொண்டு வா. மிச்சம் மட்டும் தரமாட்டா விட்டு கொண்டு அரசாங்க வேலை ஆரம்பிக்க நாங்க கஷ்டப்பட்டு அண்ணா ஆள் வர போது வாங்கலாம் கூட்டு எங்க போற நீ எங்க போற இதுக்குல நீ எங்க போற நீ வரத்தவில்லை போய் கொட்டல தாங்க இங்க தங்க தேவை. குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சு உங்களை எல்லாம் பார்த்து விட உங்களோட கதையில் காணுங்களா போங்களா. அம்மா அண்ணா அம்மா அண்ணா அடே அம்மா அனுப்பிட்டா போடா போயா அம்மா அனுப்பிட்டா அப்ப நான் இந்த கிழமை போயிடாது அண்ணா டாக்டர் என்னடா இந்த மாதிரி சுத்தடி 2 எழுந்து நிற்குது. புற்றுக்கிழமையில போகலாம்னு பார்த்தா இது சரி வராது போறோட போங்கட முண்டுக்கு முடுறாங்க இல்லை. நானும் வீட்டை வாங்குறது அவன் தர போறான். என்னடா பச்சை இப்படி நடந்து போச்சு. அம்மா சீரியஸாக கிடக்குறா. அதுக்கிடையில உங்களை ஏதாவது உருட்ட மாட்டை காட்டி எழுதி வாங்கலாம்னு பார்த்தா அது பிழைச்சி போச்சு. அண்ணர் பாவம் அந்த அளவு ஏதாவது சுருட்டி தண்டி எடுக்கலாம். முன்னாள் இல்லையே துள்ளுறான். என்ன வாடா ஓடா அதெல்லாம் கதைக்கலாம். நீங்க பாருங்க என்னன்னு பாருங்க வா. என்ன டாக்டர்கிட்ட காட்டினவங்களா? டாக்டர் பிள்ளை வேற ஒரு நல்ல டாக்டர்கிட்ட தான் காட்டுவோம். வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. வந்து பாக்குறேன் வாங்க. வேற ஒரு நல்ல டாக்டரா கூட்டி கொண்டு வா. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்